இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, அதிகாலை வேளையிலே இந்த நாளை உமக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தந்த இந்த நாள், நீர் அருளிய இந்த நாள், உம்முடைய அருளும் ஆற்றலும் கிடைக்கின்ற இந்த நாள், நாங்கள் குடும்பமாக இருந்து உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் ஜெபிக்கும் போது, தியானிக்கும் போது உம்முடைய அருள்கரம் எங்களை தொடட்டும். உம்முடைய தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு அதிகமாக கிடைக்கட்டும். உம்மை போற்றி கொண்டோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25, 26 மற்றும் 31 இறை வார்த்தை. எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டது. மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று கூறினார். தூய ஆவி தந்த வெளிப்பாடு நிறைவேறும். நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லும் போது தூய ஆவியார் ஏற்பாடு செய்ததுதான் ஆண்டவர் இயேசுவை காணுகின்ற பாக்கியம். சிமியோன் எதிர்பார்த்திருந்தார், காத்திருந்தார். ஜெபத்திலும் தவத்திலும் நேர்மையோடு கோயிலில் காத்திருந்தார். ஆண்டவர் இயேசுவை சந்தித்தார். அன்புமிக்கவர்களே, பல வருடங்களுக்கு முன்பு எனது தலையில் கை வைத்து ஜெபித்து விட்டு ஒரு குருவானவர் சொன்னார், நீ பல நபர்களுக்கு பலனுள்ள ஆசீர்வாதமான ஒரு மகனாக, நீ ஒரு அருள்பணியாளராக, குருவாக இருப்பாய் என்று சொன்னார். அவர் அன்று சொல்லும் போது நான் அதை பெரிதாக எடுக்கவில்லை, நான் அதை பெரிதுபடுத்தவில்லை, ஆச்சரியப்பட்டேன் நானா. ஆனால் இன்று அதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தூய ஆவியால் வெளிப்படுத்தப்பட்டு சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நிறைவேறும். உனது வாழ்விலும் தூய ஆவியின் ஏவுதலால் கிடைக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் பிற்காலத்தில் நிறைவேறும், எதிர்காலத்தில் நிறைவேறும். இன்று இறைவார்த்தையை கேட்கின்ற எனது சகோதரமே, நான் இன்று சொல்லுகின்றேன், கடவுள் உனது கண்ணீரை துடைத்து உயர்த்தும். இறை வார்த்தையின் ஆசீர்வாதம் உனது குடும்பத்தில் நிறையும். நீ பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய். காரணம், ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அவருடைய இறை வார்த்தைகளை தியானிக்கின்ற உனக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் உன்னில் தங்கும், உனது குடும்பத்தில் தங்கும். அது எதிர்காலத்தில் மிகுந்த பலனை தரும். நீ ஒருவேளை கேட்கலாம், எனது கடன் தீருமா? நிச்சயமாக தீரும். நீ கேட்கலாம், எனது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நீ கேட்கலாம், எனக்கின்று வேலை கிடைக்குமா? நான் கடந்த பல மாதங்களாக எதிர்பார்ப்போடு இருக்கின்றேனே, இன்னும் வேலை கிடைக்கவில்லையே. நிச்சயம் கிடைக்கும். எனது நோயிலிருந்து கடவுள் எனக்கு விடுதலை தருவாரா? மீண்டும் பழைய மகிழ்ச்சி எனக்கு தருவாரா என்று நீ ஏக்கத்தோடு நீ காத்திருக்கலாம். கண்டிப்பாக உன்னுடைய காத்திருப்பை கடவுள் நிறைவேற்றுவார். எனது தாறுமாறான வாழ்க்கை மாறுமா? கண்டிப்பாக மாறும், நிச்சயம் மாறும். அன்புமிக்கவர்களே, ஒரு அற்புதத்தை நீ இன்று காண்பாய். நீ ஒரு அடையாளத்தை இன்று நீ காண்பாய். கடவுள் உனக்கு தரும் மீட்பை நீ காண்பாய். உன் கண்கள் அதை காணும். நீ இறைவார்த்தை கேட்டு ஜெபிக்கும் போது கடவுள் உனக்கு வாசலை திறந்து விடுவார். உன்னுடைய வழிகளை அவர் சொல்லி விடுவார். இன்றைய நாளை ஆசீர்வாதமான நாளாக கடவுள் நமக்கு தர ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.